ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் செய்ய போகிற கேக்கு வேனிலா கேக்கு. இந்த கேக்கு என்னோடய ஃப்ரெண்ட் எனக்கு ஆர்டர் தந்தாங்க. இந்த கேக்கு செய்கிறதுக்காக நான் முதல்ல வெனிலா கேக் ஸ்பாஞ்சு செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது நான் ஐசிங் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் க்ரீம் எடுத்து கேக் பீஸில் அப்ளை பண்ணும். இப்படி அப்ளை பண்ணால் தான் கேக் மூவ் ஆகாமல் செட் ஆகி கிடைக்கும். அப்புறமா ஒவ்வொரு லேயராக வச்சு அது மேலே சுகர் சிரப்பை அப்ளை பண்ணி, அதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணி, அதுக்கு மேலே கொஞ்சம் ஒயிட் சாக்லேட்டை போட்டு இந்த கேக்கை ஐசிங் பண்ணி எடுத்துக்கணும். ஐசிங் பண்ணி எடுத்துக்கப்புறம் இந்த கேக்கை ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த கேக் நல்லா செட் ஆகி கிடைக்கும். அப்புறமா நான் இந்த கேக்கை பிங்க் அண்டு ஒயிட் கலரில் ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கிறேன். கஸ்டமர் இந்த கேக்கு அழகாக நல்ல டிசைனில் வேணும்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச அந்த பிங்க் கலர்லேயே நான் அந்த கேக்கை பண்ணுறேன். அப்புறமா சாக்லேட் கனாஷில் ட்ரிப்பிங் போட்டுக்கிறேன். ட்ரிப்பிங் போட்டு முடித்ததுக்கப்புறம் ரோஸ் நாசில்ஸில் ரோஸ் டிசைன் போட்டுக்கிறேன். ஃபைனலாக பர்த்டே பேபியோட நேமை எழுதுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் ஃபைனலாக இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.